மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் பிரதமர் மோடியையும் அவரின் மன்னர் போன்ற முறைகளையும் கடுமையாக விமர்சித்து பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். இங்கே அமைச்சர்கள் எல்லாம் பேசினார்கள். மீண்டும் செங்கோலோடு எங்களது பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திற்கு அவைக்குள்ளே வந்திருக்கிறார் என்ற அமைச்சர்கள் பெருமையோடு பேசியிருக்கிறார்கள். செங்கோல், மணிமுடி, சிம்மாசனம் இதையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டுத்தான் இந்திய ஜனநாயகம் இந்த அவையிலே காலூன்றியது. மன்னராட்சி எப்பொழுது ஒளிந்ததோ அப்பொழுதே செங்கோலின் மகிமையும் ஒளிந்து விட்டது. செத்துப்போன சிங்கத்தின் தோலை போர்த்தி கொண்டு காட்டுக்கு ராஜா நான் தான் என்று நீங்கள் கதையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை 100 பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று. இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? வேதனையாக இருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறோம். நாடாளுமன்றத்தினுடைய வாசலில், நாடாளுமன்றத்தின் நுழைவாசலில் தேசத்தந்தை காந்தியின் சிலை இருந்தது. நாடாளுமன்றத்தின் முன்புறம் அண்ணல் அம்பேத்கரின் சிலை இருந்தது. இன்றைக்கு அவைகளெல்லாம் காணவில்லை. நாடாளுமன்றத்தின் பின்புற வாசலிலே காந்தியை கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள், அம்பேத்கரை கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் சாணக்கியரையும் சாவர்காரையும் செங்கோலையும் நாடாளுமன்றத்துக்குள்ளே வைத்திருக்கிறீர்கள். ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம், நாங்கள் அரசியல் சாசனத்தை கையிலே ஏந்தியபடி பதவி பிரமாணத்தை செய்தோம். ஏன் தெரியுமா? உங்களால் எது அழிக்கப்பட நினைக்கிறதோ அதை உயர்த்தி பிடிப்பதற்குத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் எதை அழிக்க நினைக்கிறீர்களோ அதை உயர்த்தி பிடிப்போம். நீங்கள் உயர்த்தி பிடிக்க நினைத்ததை நாங்கள் இந்த அவையிலே இருந்து அகற்றுவோம் என்பதை இன்றைக்கு உங்களிடம் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அதற்கு பதிலளிக்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று பதிலளித்திருந்தார். நான் ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன். நம்முடைய பிரஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற போட்டோவை கொஞ்சம் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கணும். அங்கே யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கன்னா, யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேசனை மாதிரியே தெரிகிறார் பார்க்குறக்கு. எனக்கு இவர் தான் மதுரை எம்பி. வெங்கடேசனை மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில் செங்கோலை பிடிச்சிட்டு நிற்கிறார் பாருங்கள். அவர் பிடிஆர் அண்ணன், அந்த கார்பரேஷனுடைய கமிஷனர், மேயர்லாம் அது செங்கோல் மாதிரி இருக்கானா இல்லை குச்சி மாதிரி இருக்கா? அது செங்கோல் மாதிரி இருக்குது. நேரு அவர்கள் பயன்படுத்திய கைத்தறி மாடு இல்லை. இன்றைக்கி இதே எம்பி பாராளுமன்றத்தில் போய் வீரவசனம் பேசிகிட்டு இருக்கார். செங்கோல் என்றால் பெண்களை அந்தப்புறத்திலே அடிமைப்படுத்துவது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில் வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்துகிற மாதிரி அர்த்தமாக நான் தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பலை. அதனால் இன்றைக்கி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆகிப்போச்சுன்னா, அந்தந்த இடத்துல புதுசாக ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுகிறது. உதாரணத்துக்கு மதுரையினுடைய மாண்புமிகு எம்பி வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை பற்றி புதுசாக ஒரு லாஜிக், நீங்கள் வேறு எதனா வேணாலும் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வில் நீங்கள் பங்கேற்றிருக்கிறீங்க, அதில் ஒரு திமுக மேயர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் செங்கோலை கையில் பிடிக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் இதே பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு. இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம். இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை. இதை தாண்டி செங்கோலை ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சிறப்பு அதிகாரமே கொடுத்துருக்காங்க. 10 குறள் செங்கோலுக்கு இருக்குது. இன்றைக்கி திருவள்ளுவருக்கு சிலை கட்டிய ஊர் நம்முடைய ஊர். கலைஞர் ஐயா அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை எடுத்திருக்கிறாங்க. ஏக்நாத் ரணதே அவர்கள் திருவள்ளுவருக்கு சிலை எடுக்கணும்னு முதல்ல சொன்னவங்க. இன்றைக்கி ஐயன் திருவள்ளுவர் 10 குறளை செங்கோலுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை தவறுன்னு சொல்லாமா? செங்கோலுடைய இறைமாட்சியை பற்றி பல தமிழ் இலக்கியங்கள் பேசியிருக்கு, அது தவறுன்னு சொல்லாமா? அதனால் இன்றைக்கி அரசியல் லாபத்திற்காக நான் எப்பொழுதுமே சு வெங்கடேஷ் அவர்களுடைய எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன். அவருடைய காவல் கோட்டமாக இருக்கட்டும், அவர் எழுதிய புத்தகமாக இருக்கட்டும், விரும்பி படித்த ஒரு மனிதன். எழுத்தாளராக அது வேறு. ஆனால் இன்றைக்கி அரசியல்வாதியாக ஆளும் கட்சியை சப்போர்ட் பண்ணி ஆகணும், திமுக காங்கிரஸ்கிட்ட டிக் மார்க் வாங்கணும், அவங்களால தான் நம்ம மதுரையில் ஜெயிக்கிறோம், அவங்கள கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக சு வெங்கடேசன் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்து கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லை. இது தமிழக மக்கள் பார்க்குறாங்க. நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சா மக்கள் பார்க்குறாங்க. இது மக்கள் முடிவு செய்யட்டும். யார் பிற்போக்குத்தனமான அரசியலை அந்த இடத்துக்கு பேசுவதற்காக பேசுகிறோம், தமிழக மக்கள் முடிவு செய்யட்டும். அதற்கு எம்பி வெங்கடேசன் ட்விட்டரில் விளக்கம் கடுமையாக எதிர்த்து பதிலளித்துள்ளார். அந்த விளக்கத்தை விரிவாக பார்ப்போம். எம்பி வெங்கடேசன் கூறுகிறார், திரு அண்ணாமலை அவர்களை, நான் நாடாளுமன்றத்தில் பேசியதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். நான் செங்கோலை 2 விதமாக விளக்கினேன். ஒன்று மன்னராட்சியின் குறியீடு, 2வது நேர்மையின் குறியீடு. ஆனால் நீங்கள் நேர்மையின் குறியீடு என்பதை மறைத்துவிட்டு மன்னராட்சி பற்றி மட்டுமே
பேசியுள்ளீர்கள். தமிழ் இலக்கியங்கள் செங்கோலை அறத்தின் குறியீடாகவே பேசின. மன்னர்கள் கொடுங்கோல் ஆட்சி நடத்தக்கூடாது என்று எச்சரித்தனர். ஆனால் இப்போது மன்னராட்சி காலம் முடிந்துவிட்டது. நமக்கு இந்திய அரசியல் சாசனமே நீதியின் அடையாளம். புதிய நாடாளுமன்றத்தில் காந்தி, அம்பேத்கர் சிலைகளை அகற்றிவிட்டு செங்கோலை நிறுவுவது சரியல்ல. இது உங்கள் இந்துத்துவ கொள்கையின் வெளிப்பாடு. அரசியல் சாசனத்தை நீங்கள் அகற்ற நினைக்கிறீர்கள். மதுரை மேயரிடம் கொடுக்கப்பட்டது குடியாட்சியின் குறியீடான இந்திய அரசு சின்னம் பொறிக்கப்பட்ட செங்கோல். இது நாடாளுமன்றத்தில் உள்ளது போன்ற மத அடையாளம் கொண்டது அல்ல. எல்லாவற்றையும் விட உயர்ந்தது அரசியல் சாசனமும் அது உருவாக்கியுள்ள ஜனநாயக விதிகளும் தான். அதை எதிர்க்கும் சக்திகளை எதிர்கொள்ளும் வல்லமை இந்திய ஜனநாயகத்திற்கு உண்டு. இவ்வாறு MP சு வெங்கடேசன் விளக்கம் அளித்துள்ளார். இந்த விவாதம் தொடர்ந்து நடைபெறும் என எதிர்பார்க்கலாம்.